வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபின்லாந்து அப்படின்ற ஒரு கண்ட்ரி கடந்த 7 வருஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. Finland, for the 7th time in a row, has ranked as the happiest nation in the planet. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா மிகப்பெரிய பண்பாடு கலாச்சாரம் கொண்ட நாடு, வளர்ந்து வரக்கூடிய நாடு. India will be the third largest economy soon. பின்லாந்து மகிழ்ச்சியான நாடுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்தியா 126வது இடத்துல இருக்கு. அப்படி பின்லாந்துல என்ன ஸ்பெஷல்? முதலாவது ஒரு கண்ட்ரி மகிழ்ச்சியான நாடுன்னு சொல்லி எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னா இந்த 6 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் மெஷர் பண்றாங்க. ஜிடிபி பெர் கேபிட்டா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சோசியல் சப்போர்ட், ஃப்ரீடம், ஜெனராசிட்டி, லோ கரப்ஷன், இதெல்லாம் இருந்தா தான் ஹாப்பினஸ் கண்ட்ரின்னு மெஷர் பண்றாங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நார்த்தன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் டாப் ரேங்கிங்ல டாமினேட் பண்ணுது. அந்த வரிசையில பின்லாந்து கடந்த 7 வருஷமா மகிழ்ச்சியான நாடுல முதலிடத்துல இருக்கு. இதனுடைய ஸ்கோர் எவ்வளவுன்னா 7.741. சரி, ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த 10 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபி பெர் கேபிட்டா, சோஷியல் சப்போர்ட், ஹெல்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஃப்ரீடம், ஜெனராசிட்டி, லோ கரப்ஷன், பாசிட்டிவ் எஃபோர்ட், நெகட்டிவ் எஃபோர்ட், லைஃப் சர்டிஃபிகேஷன், சைக்காலஜி, வெல்பீயிங். ஸோ அந்த 10 ஃபேக்டர்ஸை வச்சு தான் ஒரு கண்ட்ரிக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 பாயிண்ட்னா ஒஸ்ட் பாசிபிள் லைஃப், 5க்கு மேல பாயிண்ட் எடுத்தீங்கன்னா நியூட்ரல் மிட் பாயிண்ட், அதே நீங்க 10 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் பாசிபிள் லைஃப். இதுல பின்லாந்து பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸோட நியூட்ரல் மிட் பாயிண்ட்ல இருக்காங்க. பட் நம்ம இந்தியா வெறும் 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அதுக்கான ரீசனையும் நான் சொல்றேன். முதல்ல பின்லாந்து எப்படி இந்த ஸ்கோர் எடுத்தாங்கன்னா அந்த கண்ட்ரியில எல்லா மக்களுக்கும் ஸ்ட்ராங்கான சோசியல் சப்போர்ட் தராங்க. அது இல்லாம லோ லெவல் கரப்ஷன், ஹெல்த்தி லைஃப், மிக முக்கியமா லோ கரப்ஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி லிஸ்ட்ல பின்லாந்து ஒரு கண்ட்ரியும் இருக்கு. அதே போல உலகத்திலேயே டாப் 1 எஜுகேஷன் சிஸ்டம் குவாலிட்டியா கொடுக்குற ஒரு நாடு அப்படின்னா அது பின்லாந்து தான். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது டென்மார்க். இதனுடைய ஹாப்பினஸ் ஸ்கோர் 7.583. இந்த கண்ட்ரி எப்படி செகண்ட் பிளேஸ்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ட்ரியில அதிகமான சோசியல் வெல்ஃபேர் சிஸ்டம் இருக்கு. அது இல்லாம ஃப்ரீ ஹெல்த் கேர். ஒரு குழந்தை நீங்க பராமரிக்கணும் அப்படின்னா அதுக்கு மானியம் தராங்க. நீங்க காலேஜ் டியூஷன் ஃபீஸ் கட்டவே தேவையில்லை. ஒரு வாழ்க்கைக்கு என்ன மனிதனுக்கு தேவை அதுக்கேற்ற பென்ஷன் தராங்க. சோ இதுக்கு மேல ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டேனிஷ் மக்களுக்கு அந்த கண்ட்ரி ஸ்ட்ராங்கான சோசியல் சப்போர்ட் கனெக்ஷன் இருக்கு. 3வது பிளேஸ்ல இருக்கிறது ஐஸ்லாந்து. இதனுடைய ஹாப்பினஸ் ஸ்கோர் 7.525. இந்த கண்ட்ரியை சொல்லவே வேணாம், இயற்கையாவே ஒரு அழகான கண்ட்ரி. அது இல்லாம இந்த கண்ட்ரியில பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ஃபாலோ பண்றாங்க. முதல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன? சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பராமரித்தல், ஒரு நிலையான அர்பன் பிளானிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை சரியான முறையில இருத்தல். ஓவராலா இதெல்லாம் சரியான முறையில பண்றதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அடுத்து 4th பிளேஸ்ல இருக்கிறது ஸ்வீடன். இதோட ஹாப்பினஸ் ஸ்கோர் 7.344. முக்கியமா ஸ்வீடன் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காரணம் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் சோசியல் சர்வீஸ்க்கு அவங்களுடைய பட்ஜெட்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாக்கத்துல மிக தீவிரமாக இருப்பாங்க. இதே போல நம்ம ஒரு ஹாப்பினஸ் கண்ட்ரிஸ் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இது அப்படியே திரும்பி இந்தியாவை பார்த்தா எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில இல்ல. இந்தியாவுடைய ஹாப்பினஸ் ஸ்கோர் எவ்வளவு தெரியுமா? 4.054. அதாவது 146வது கண்ட்ரீஸ்ல 126வது இடத்துல இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபி பெர் கேபிட்டா. இதுல இந்தியா எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 146 கண்ட்ரீஸ்ல 126வது இடத்துல இருக்கு. நீங்க கேட்கலாம் ஜிடிபி ரேங்க்ல தான் இந்தியா 5th பிளேஸ்ல இருக்கு, அப்புறம் என்னன்னு? ஜிடிபி ரேங்க்ன்றது வேற, ஜிடிபி பெர் கேபிட்டான்றது வேற. ரெண்டுத்துக்கான வித்தியாசம். ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்றது வந்து நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்றது தான் ஜிடிபி பெர் கேபிட்டா. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா நீங்களும் 10 ரூபாய் சம்பாதிக்கணும், உங்க ஃப்ரெண்டு 10 ரூபாய் சம்பாதிக்கணும். அதே நான் 10 ரூபாய் சம்பாரிச்சு நீங்க 8 ரூபாய் சம்பாரிச்சு உங்க ஃப்ரெண்டு 6 ரூபாய் சம்பாரிச்சு அப்படின்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவலா யாருமே சம்பாதிக்கல அப்படின்னா ஜிடிபி பெர் கேபிட்டா டவுன்ல தான் இருக்கும். சோ நம்ம 3 பேருமே ஒரே மாதிரி சம்பாதிச்சாதான் இந்தியா 126வது இடத்துல இருந்து மேல போக முடியும். அதுவே ஜிடிபி ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுல்லா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் இப்படி இருக்கு, எக்கனாமிக் அவுட்புட் இப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமி இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் ஜிடிபி ரேங்க். ஸோ வேர்ல்டுலேயே ஜிடிபி ரேங்க் அதாவது பணக்கார நாட்டுல இந்தியா 5th பிளேஸ்ல இருக்கு. இதுல சவுத் சூடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் கடைசி இடத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சோசியல் சப்போர்ட். இந்த சோசியல் சப்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னோக்கி தான் இருக்கு. முதல்ல சோசியல் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா மக்களுக்கு தேவையான எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃப்ரீடம், பிரஸ் ஃப்ரீடம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். முதலாவதா ஹெல்த் கேர். என்னதான் நம்ம இந்தியாவில் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஸ்கீம்ஸ் இருந்தாலும் அது கடைநிலை மக்கள் வரைக்கும் போய் சேருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய ரூரல் ஏரியாஸ்ல இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்ல. பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னா டாக்டர்ஸ், நர்சஸ், அதர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் டிமாண்டா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன். 2020 எடுத்த சர்வே படி வேர்ல்டுலயே நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் 33வது இடத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய மாற்றம்
மாற்றங்களை கொண்டு வரும். சொல்லப்போனா ஸ்வீடன் போன்ற கண்ட்ரீஸ்லாம் எஜுகேஷனுக்கு பட்ஜெட்ல அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸ்ல பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்கூல்ல கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன் சிஸ்டம் மேல போயிடும். முதல்ல பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னா என்னன்னா, எல்லா ஸ்கூல்லையும் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட்ஸ், ப்ராப்பர் கிளாஸ் ரூம், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷன் சிஸ்டம் மேல போயிடும். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் போய் படிக்க போவாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். அப்படி இஷ்யூஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காலேஜ்ல போய் நீங்க சீட்டு வாங்க போறீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய கரப்ஷன். ஆனா பின்லாந்து போன்ற நாடுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ரீ. சோ அப்படிலாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல அதிகமா சோசியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய டாப் 4 ஸ்டேட் அப்படின்னா அது கேரளா, தமிழ்நாடு, டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்த சோசியல் சப்போர்ட்ல நம்மளுக்கு தேவையானது என்னன்னா ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா என்ன தனியா விட்டுருங்க பண்ண என்னவோ பண்ணிட்டு போறேன், என்ன கேட்காதீங்க அப்படின்றது ஃப்ரீடமா? அது கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை அது வந்து பூர்த்தி பண்றது, மக்களுடைய பிரச்சனையை போக்குறது. மக்களுடைய பிரச்சனை போக்குறதுல நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 83வது இடத்துல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ஃப்ரீடம். 180 கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியா பிரஸ் ஃப்ரீடமா வேறதுல 150வது இடத்துல இருக்கு. இந்த பிரஸ் ஃப்ரீடம் வந்து எதெல்லாம் மெஷர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 ஃபேக்டர்ஸை வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. அரசியல் சூழல், பிரஸுக்கான சட்டம், சமூக கலாச்சாரம், பொருளாதார சூழல், பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. இதுல நம்ம இந்தியா 150வது இடத்துல இருக்கு. ரொம்ப அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கரப்ஷன். நம்ம நாடு முக்கியமா வளராம இருக்க முக்கிய காரணம் இந்த கரப்ஷன். உங்களுக்கே தெரியும் எத்தனை எம்பி, எத்தனை எம்எல்ஏ, முக்கியமா சிஎம் மேல கூட இப்போ வந்து கரப்ஷன் கேசஸ் இருக்கு. டென்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தான் வேர்ல்டுலேயே லோ கரப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனா நம்ம இந்தியா 93வது பிளேஸ்ல இருக்கு. இதுல அதிகமா கரப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது சொமாலியா. சோ ஹெல்த் கேர், எஜுகேஷன், சோசியல் சிஸ்டம், ஃப்ரீடம், பிரஸ் ஃப்ரீடம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஜிடிபி growth, இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். கடைசி வரைக்கும் நம்ம இந்தியா 126வது இடத்துல தான் இருக்கும். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பின்லாந்து, டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் ஹாப்பினஸ் கண்ட்ரீஸ்ல முதல் 2 இடத்துல வரதுக்கான சீக்ரெட். பட் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. இது மாற நிறைய வருஷங்கள் ஆகலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.